Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல ரெகர்சிவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபிபொனாச்சி சீரிஸை ஜெனரேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள அதே ஃபங்க்ஷன் கால் ஆகறத நம்ம ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லுவோம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபிபொனாச்சி சீரிஸை நம்ம ஜெனரேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அதை C ஃபைலா சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன். இதல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன். நான் எந்தெந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோம் அந்த வேரியபிள் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணனும். என்ன பண்றேன் இன்டிஜர் டைப் ஆஃப் வேரியபிள் n அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதாவது நமக்கு அந்த ஃபிபொனாச்சி சீரிஸ்ல எத்தனை வேல்யூஸ் நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படினு சொல்லி அந்த லிமிட்டை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக n அப்படிங்கற வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா a அப்படிங்கற ஒரு வேரியபிள் இந்த இடத்துல டிக்ளேர் பண்றேன். அதனோட வேல்யூ பாத்தீங்கன்னா -1 அப்படினு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா b அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அதனோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 அப்படினு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா clear screen நம்மளோட அவுட்புட் ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்காக clear screen அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா printf அப்படிங்கற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். enter the limit அப்படிங்கற ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நமக்கு எத்தனை வேல்யூஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கற அந்த லிமிட்டை நமக்கு என்டர் பண்றதுக்காக இந்த மெசேஜ் பிரிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த லிமிட்டை நான் n அப்படிங்கற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணனும். அதுக்காக scanf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். %d இன்டிஜரோட ஃபார்மட் ஸ்ட்ரிங் நமக்கு அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா n அப்படிங்கற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகணும். அதனால address of n அப்படினு சொல்லி கொடுத்துட்டேன். இத பாத்தீங்கன்னா நம்ம ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் போட போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆகணும். அதனால ரிட்டர்ன் டைப் பாத்தீங்கன்னா int அப்படினு சொல்லி கொடுத்துறேன். அதாவது இன்டிஜர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் fib அப்படினு சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுத்தறேன். இதல பாத்தீங்கன்னா நமக்கு மூணு ஆர்குமென்ட் பாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டிஜர் வேல்யூ நமக்கு மூணுமே இன்டிஜர் வேல்யூ தான். அதனால int, int அப்படினு சொல்லி நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணனும். ரிட்டர்ன் டைப் பாத்தீங்கன்னா இன்டிஜர், ஃபங்க்ஷன் நேம் பாத்தீங்கன்னா fib. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் வர ஆர்குமென்ட் பாத்தீங்கன்னா நமக்கு லிமிட். அதனால int n அப்படிங்கற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா int a அப்படிங்கற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்றேன். மூணாவதா வர ஆர்குமென்ட்டை int b அப்படிங்கற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபிபொனாச்சி சீரிஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 0 வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 1 1 2 3 அதாவது ஒரு வேல்யூ அதோட previous வேல்யூ ஆட் பண்ணி பிரிண்ட் பண்றதா நம்ம ஃபிபொனாச்சி சீரிஸ் அப்படினு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு 0. அதனால தான் என்ன பண்றேன் நான் a க்கு -1 b க்கு +1 அப்படிங்கற வேல்யூ கொடுத்திருக்கேன். அப்ப நம்ம a வையும் b ஆட் பண்ணா நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைச்சிரும். ஜஸ்ட் என்ன பண்றேன் இந்த இடத்துல இன்டிஜர் டைப் ஆஃப் c அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த c அப்படிங்கற வேரியபிள்ல a ல இருக்க வேல்யூ b ல இருக்க வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா printf அப்படிங்கற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஜஸ்ட் பிரிண்ட் பண்றேன். சாரி फ्रेंड्स நம்ம வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ண போறது கிடையாது. அதனால ரிட்டர்ன் டைப் நான் void அப்படினு சொல்லி கொடுத்துறேன். void நோ ரிட்டர்ன் டைப். ஜஸ்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ல டெஃபினிஷன்ல பாத்தீங்கன்னா void அப்படினு சொல்லி கொடுத்துறேன். ஜஸ்ட் அந்த வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். எதுல ரிட்டர்ன் ஆக போறது கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா printf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த c ல இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்றேன். %d ஜஸ்ட் c ல இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த a ல இருக்க வேல்யூ b ல இருக்க வேல்யூ ஸ்வாப் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா a அப்படிங்கற வேரியபிள்ல b ல இருக்க வேல்யூ ஸ்டோர் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா b அப்படிங்கற வேரியபிள்ல பாத்தீங்கன்னா c அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க வேல்யூவை ஸ்வாப் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா if கண்டிஷனை யூஸ் பண்ணி நமக்கு இதுக்கு எத்தனை டைம்ஸ் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே கால் ஆகணும். அதாவது பாத்தீங்கன்னா n அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க வேல்யூ greater than 1 இருக்கறவள நமக்கு ரன் ஆகணும். அப்ப greater than 1 அப்படினு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே நான் கால் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் நேம் பாத்தீங்கன்னா fib. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த லிமிட் ஆர்குமென்ட்டா பாஸ் ஆகணும். நான் ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணி கொடுத்துறேன். அப்பதான் நமக்கு பாத்தீங்கன்னா n வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5 இருந்தா நெக்ஸ்ட் 4 3 2 1 நமக்கு பாஸ் ஆகி நமக்கு அந்த 1 அப்படிங்கற வேல்யூக்கு வரும்போது நமக்கு இது ஸ்டாப் ஆயிடும். இப்போ நான் n-1 அப்படினு சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா a ல இருக்க வேல்யூ ஆர்குமென்ட்டா பாஸ் ஆகணும். அதே மாதிரி b ல இருக்க வேல்யூ நமக்கு ஆர்குமென்ட்டா பாஸ் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை மெயின் ஃபங்க்ஷன்ல கால் பண்றேன். ஃபங்க்ஷன் நேம் பாத்தீங்கன்னா fib அப்படிங்கற ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் அந்த லிமிட் இருக்கிற n அப்படிங்கற வேரியபிளை ஆர்குமென்ட்டா பாஸ் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா a ல இருக்கிற வேல்யூ b ல இருக்கிற வேல்யூ ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணி ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா getch அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ரிசல்ட் நமக்கு ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்றேன். நமக்கு எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரன் பண்றேன். enter the limit ன்னு கேக்குது. இந்த இடத்துல 5 அப்படினு சொல்லி கொடுத்தேன். நம்ம பாத்தீங்கன்னா 5 வேல்யூஸ் அந்த ஃபிபொனாச்சி சீரிஸ்ல பிரிண்ட் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம ரெகர்சிவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஃபிபொனாச்சி சீரிஸை நம்ம ஜெனரேட் பண்ணலாம். அடுத்து फ्रेंड्स இது எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோகிராம்ஸ் டேஸ் வேணா நீங்க எங்க வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து फ्रेंड्स யூடியூப் சேனல் எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you friends.